அல்லேலூயா. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்றும் சங்கீதக்காரர் விவரம் சொல்லுகிறார். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று சொல்லுகிறார். இந்த சங்கீதத்தின் ஆரம்பத்தில் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் கூடி வருகிறவர்களும் அவருடைய ஆலயத்தில் பணிவிடை செய்கிறவர்களும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சங்கீதக்காரர் சொன்னார். இந்த சங்கீதத்தின் முடிவிலோ சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். மனுபுத்திரர் எல்லோருமே கர்த்தரை துதிக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை துதிக்க வேண்டும். இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் கர்த்தரை துதிக்க வேண்டும். காலம் நிறைவேறின போது பிரஜாதியாரும் கர்த்தருடைய சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். விசுவாசிகள் கூடி வருகிற இடங்களில் எல்லாம் அவர்கள் ஒருமனதோடு கர்த்தரை துதிக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய மகத்துவம் பிரத்யட்சமாய் தங்கியிருந்தது. காலம் நிறைவேறின போது எல்லா ஜாதிகளுக்குள்ளும் கர்த்தருடைய மகிமை தங்கியிருக்கிறது. எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய ஆராதனை நடைபெறுகிறது. இந்த சத்தியத்தை மல்கியா தீர்க்கதரிசி முன்னறிவித்து சொல்லி இருக்கிறார். சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மல்கியா 1:11. பறவைகளின் பாடல்கள் கர்த்தரை துதிக்கும் கீதங்களாய் இருக்கிறது. சர்வ சிருஷ்டிகளும் தங்களுக்கு தெரிந்த பாஷைகளில் கர்த்தரை துதிக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று கட்டளை கொடுத்திருக்கிறார். சர்வ சிருஷ்டியும் என்னும் வார்த்தை மனுஷ சிருஷ்டி எல்லோரையும் குறிக்கிறது. எல்லா தேசத்தாருக்கும், எல்லா ஜாதியாருக்கும், எல்லா இனத்தாருக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். மனுபுத்திரர் எல்லோருமே கர்த்தரை துதிக்க வேண்டும். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். நம்முடைய ஜெபம் பெருமூச்சு என்று அழைக்கப்படுகிறது. என் சத்தத்தை கேட்டீர், என் பெருமூச்சுக்கும் என் கூப்பிடுதலுக்கும் உமது செவியை அடைத்து கொள்ளாதேயும் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். புலம்பல் 3:56. நாம் எல்லோருமே நம்முடைய ஜெபங்களில் கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக பெருமூச்சு விட வேண்டும். நாம் விடுகிற மூச்சு கர்த்தரை துதிக்கும் துதியாக இருக்க வேண்டும். நமக்கு மூச்சு இருக்கும் வரையிலும் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். நமக்கு மரணம் வரும்போது நம்முடைய மூச்சு நின்று போகும். மரித்த பின்பு நாம் பரலோகத்திற்கு போவோம். அங்கு பரலோகத்தின் காற்றை சுவாசித்து கர்த்தருடைய துதிகளை சந்தோஷமாய் சொல்லுவோம். பரலோகத்திலே எக்காலத்திலும் துதி உண்டாயிருக்கும். நாம் பரலோகத்திற்கு போகும்போது கர்த்தரை எப்போதும் துதிக்கும் சிலாக்கியம் நமக்கு கிடைக்கும். இதுவே விசுவாசிகளின் பாக்கியம். எபிரேய பாஷையில் உள்ள சங்கீத புஸ்தகம் 5 பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதல் 3 பாகங்களில் உள்ள சங்கீதங்கள் ஆமென் என்னும் வார்த்தையினால் முடிவு பெறுகிறது. 4வது பகுதியில் உள்ள சங்கீதங்கள் ஆமென் அல்லேலூயா என்னும் வார்த்தைகளினால் முடிவு பெறுகிறது. 5வது பகுதியில் உள்ள சங்கீதங்கள் அல்லேலூயா என்னும் வார்த்தையினால் முடிவு பெறுகிறது. சங்கீதம் 145 முதல் சங்கீதம் 150 வரையிலும் உள்ள 6 சங்கீதங்களும் ஸ்தோத்திர சங்கீதங்களாகும். இந்த சங்கீதங்கள் எல்லாம் அல்லேலூயா என்னும் வார்த்தையினால் முடிவு பெறுகிறது. இந்த சங்கீதங்கள் கர்த்தரை துதிப்பதற்காகவே எழுதப்பட்டிருக்கிறது. இவற்றில் ஜெப விண்ணப்பங்களோ முறையீடுகளோ எதுவுமில்லை. எல்லாமே துதியும் ஸ்தோத்திரமும் தான். பரலோகத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் கர்த்தரை எப்போதும் துதித்து கொண்டிருக்கிறார்கள். நாம் இந்த பூமியிலே பரலோகத்திற்கு போவதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். அது வரையிலும் இந்த பிரபஞ்சத்தில் பரதேசிகளாக சஞ்சரிக்கிறோம். நாம் இந்த பூமியில் ஜீவிக்கும் காலத்தில் கர்த்தரை துதிப்பதற்கு ஆயத்தப்பட வேண்டும். பரலோகத்தில் கர்த்தரை துதிப்பது மாத்திரம்தான் நம்முடைய வேலை. நமக்கு முன்பாக பரலோகத்திற்கு போன பரிசுத்தவான்கள் அங்கு கர்த்தரை எப்போதும் துதிக்கும் போது இந்த பூமியிலே பரலோகத்திற்கு போக காத்திருக்கிற பரிசுத்தவான்களாகிய நாமும் அவர்களோடு சேர்ந்து எப்போதும் கர்த்தரை துதித்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும். சங்கீதக்காரர் அல்லேலூயா என்று சொல்லி கர்த்தரை துதிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் அல்லேலூயா என்றும் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்றும் சொல்லி கர்த்தரை துதிக்க வேண்டும். சங்கீத புஸ்தகம் அல்லேலூயா என்னும் சொல்லோடு நிறைவு பெறுகிறது. அல்லேலூயா என்னும் சொல்லுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று பொருள்.